வணக்கம், நான் தான் Chef Deena. வெல்கம் பேக் டு Chef Deena's Kitchen. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ப்ரிப்பரேஷன்னா பொட்டுக்கடலை உருண்டை. பொட்டுக்கடலை உருண்டை ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ப்ரிப்பரேஷன். வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் கொடுங்கச்சுன்னா அந்த டைமில் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ரொம்ப சூப்பரான ப்ரிப்பரேஷன். இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது நானும் ஜூலியை டிஸ்கஸ் பண்ண விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு அப்போ அந்த பழைய ஸ்டோரி ஞாபகம் வந்து நான் ஸ்கூல் போகும்போது பக்கத்தில் தான் ஒரு கிலோமீட்டர் ஸ்கூல் இருக்கும் எனக்கு. ஸோ அந்த டைமில் போகும்போது அப்பா வந்து காசு தர மாட்டார். அப்போ அவர் பாக்கெட்டில் இருக்க காசு திருடி பக்கத்தில் இருக்க கடையில் போய்ட்டு அந்த பொட்டுக்கடலை உருண்டை, அப்புறம் பர்ஃபி, அதுக்கப்புறம் வந்து க்ரீம் பன்னு, சேமியா ஐஸ்கிரீம் மறக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றது மட்டும் இல்லை, பக்கத்தில் ஒரு 4 பேர் இருப்பாங்களே ஒரு கெத்தா, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வாங்கி கொடுத்து பிச்சு கொடுத்து சூப்பராக சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு பழைய ஞாபகங்கள்லாம் எனக்கு வந்தது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு எதுனா ஒரு ஞாபகம் வரல, முடிஞ்சுன்னா கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாம். பொட்டுக்கடலை உருண்டைக்கு தேவையான பொருட்கள்: ரோஸ்ட் சன்னா, அதாவது உடைச்ச கடலை 1 கப்பு, வெல்லம் 1/2 கப்பு, ட்ரை ஜிஞ்சர் பவுடர் 1/4 டீஸ்பூன், உப்பு சிறிதளவு, நெய் 1/2 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க அந்த பொட்டுக்கடலையை கொஞ்சம் லைட்டாக வறுத்துருங்க. அதாவது வறுக்குனா ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். நீங்கள் அதிகபட்சம் வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். நீங்கள் எடுத்த உடனே அப்படியே நீங்கள் பொட்டுக்கடலையை வெள்ளத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து சாஃப்டாக கிடைக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டாக க்ரன்ச்சியாக வரதுக்கு இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ பொட்டுக்கடலை வறுத்தாச்சு, இந்த மாதிரி வறுத்து எடுத்துருங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, என்கிட்ட இருக்க வெல்லம் வந்து 1/2 கப்புனா பொட்டுக்கடலை 1 கப்பு. நீங்கள் வெல்லம் வேணால் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறில்லை. இப்போது இந்த வெல்லத்துலேருந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சமான தண்ணி போடுங்க. அதாவது அதிகபட்சம் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி போட்டால் போதும். இந்த மாதிரி மெல்ட் ஆகி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஜாக்கரி சிறப்பு ரெடி ஆன பிறகு இந்த மாதிரி வடிகட்டுருங்க. வடிகட்டினா தான் அந்த மண் எல்லாமே ஸ்ட்ரெயினாக இருக்கும். வடிகட்டி நீங்கள் யூஸ் பண்ணணும், டபுள் ஸ்ட்ரெயினர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ஸ்ட்ரெயினாக வந்திருக்கும். அந்த மண் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி அதே கடாயில் போடுறோம். இந்த கடாயில் போட்ட பிறகு நம்ம பாவு எடுக்க போகிறோம். பாவு எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக, ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் இல்லை. இப்போ பாருங்கள், நான் எப்படி எடுக்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இப்போ கொஞ்சம் லைட்டாக குக் பண்ண அந்த கலர் மாறும். கொஞ்சம் டார்க்கான அந்த ப்ரௌன் கலர் வரும். இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கும். இந்த மாதிரி வந்த பிறகு எப்படி செக் பண்ணிக்கிட்டேன்னா, இது மாதிரி கரண்டி எடுத்து ஜஸ்ட் லைட்டாக நீங்கள் ட்ராப் பண்ணால் அப்படியே பொட்டுன்னு விழும். நீங்கள் அதே டைமில் தண்ணியில் இது மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருண்டையாக வரணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே டைமில் ஓவர் குக் பண்ணால் ரொம்ப ஹார்டாகிடும். ஹார்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் உருண்டையாக வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க இந்த பொட்டுக்கடலையை இதில் ஆட் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ட்ரை ஜிஞ்சர் பவுடர். எப்போவுமே ஒரு இனிப்பு ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது, பர்டிகுலராக பர்ஃபி இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனாக பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த சால்ட்டு போட்டுக்கணும். நெய் அதிகமாக யூஸ் பண்ணுற ஜஸ்ட் லைட்டாக நான் சொன்ன குவான்டிட்டி 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன், போதும். அதிகமாக போட்டாலும் உங்களுக்கு உடைய ஆரம்பிக்கும். இப்போது இந்த ட்ரை ஜிஞ்சர் பவுடர், உப்பு, நெய், வெல்லம், பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கெட்டியான ஒரு பக்கம் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வந்திருக்கும். கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாத அளவுக்கு கரெக்டாக இருக்கணும். அதே டைமில் நீங்கள் ஒரு ட்ரேயில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க. அதுக்காக நீங்கள் ரொம்ப நேரம் ரெஸ்ட் விட்டிங்கன்னா அந்த பொட்டுக்கடலை கரெக்டாக ரவுண்டாக பிடிக்க முடியாது, உதிரியாக போயிடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் விட்ட பிறகு கையில் நெய் அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேர் அரிசி மாவு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறில்ல. அரிசி மாவு யூஸ் பண்ணால் என்ன அவங்க கிட்டே நம்மளுக்கு வந்து அந்த பொட்டுக்கடலை உருண்டை பிடிக்கும்போது வெள்ளையாக வரும். அதனால் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி கையில் நெய் அப்ளை பண்ணிட்டு உருண்டை பிடிக்கும்போது உங்களுக்கு சூடு அதிகமாக தெரியாது. அதனால தான் இந்த மாதிரி உருண்டையை நீங்கள் பிடிச்சிருங்க. நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். பார்த்தீங்களா, ஒரு சூப்பரான பொட்டுக்கடலை உருண்டை எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுச்சுன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னங்க, இந்த பொட்டுக்கடலை உருண்டை எப்படி பண்ணுறது எல்லாம் கீஸ் தெரிஞ்சுக்கல. மறக்காமல் உங்களுக்கு எதனா ஞாபகம், பழைய ஸ்டோரி ஸ்கூல் படிக்கும்போதோ காலேஜ் படிக்கும்போது உங்களுக்கு என்ன இருந்ததுன்னா மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. கண்டிப்பாக இந்த நீங்கள் போடுற கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா எல்லாரோட ஞாபகங்களும் திருப்பி வர்றது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.